ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா ஆறுமுகம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்டு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எப்படி பொங்கல் போணுச்சு? நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? நாங்களும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பொங்கலுக்கு நிறையா ஆர்டர் வந்ததுனால நம்ம ஆர்டர் வந்த ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைனிங் ப்ளவுஸு இது ஒன்று தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம வீடியோ சிம்பிளாக தான் எடுத்துருவோம். இந்த சாரீக்கு நம்ம ரெடிமேட் கொஞ்சம் வைக்க போகிறோம். சாரீ ஃபுல்லாக காப்பர் இருக்கனால காப்பரில் வாங்கியிருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் பிரித்து எடுக்கணும். இதில் ஸ்டாப்லர் பின் வச்சுருப்பாங்க. லேஸ் பிரியாத அளவுக்கு இதை எடுத்துருங்க. ரெண்டு சைடும் ஸ்டாப்லர் பின் அடித்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி புடவையில் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்போவும் போல் ஓரம் அடிக்கிற மாதிரி ஓரம்லாம் அடித்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இதை மேல் பக்கமாக தான் இந்த லேஸு வச்சு நம்ம அதில் தைக்க போகிறோம். இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு ஏதாவது உள்ளுக்குள்ளார ஏதாவது பிசுறு ஏதாவது இருக்கா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அது கரெக்டாக அது மேலே சாரீ மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நான் இந்த சாரீக்கு ஓரம் அடித்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு அந்த லேஸோடைய எண்டில் திரும்ப ஒரு தையல் போட்டு அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோன்னா அது நமக்கு எப்போவுமே எந்த இதுவும் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். பிரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இந்த இதில் லேஸ் வச்ச மாதிரி இது ஸ்டோன் வச்ச மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. நான் மேலே லேஸ் கிட்ட பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். டிசைன் அந்தளவுக்கு ஸ்டோன் எல்லாம் இல்லாமல், அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம இதை ஸ்டிச் பண்ண முடியும். அது கீழே அந்த ஹேங்கிங் கிட்ட சின்ன சின்ன பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், அழகாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சாரீ முந்தி ஃபுல்லாக காப்பரில் டிசைன் கொடுத்துருக்கறனால இந்த ஹேங்கிங்கும் நம்ம காப்பரில் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாரீ ஃபுல்லாக கோல்டன் க்ரீன் கலர். இது ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. நமக்கு வீடியோவுக்கு கலர் நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகலை. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது சாரியோடைய கலர்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் சாரியிலேருந்து க்ரீன் கலர் கட் பண்ணி எடுத்து ஓரம் அடித்து வச்சு இப்போ நம்ம இது ரெண்டு சைடும் ஓரம் அடித்து பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது 3 இன்ச்சுக்கு அகலத்துக்கு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இது இந்த ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 இன்ச் அகலத்துக்கு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவோடைய ஹைட்டு அந்த கேப் அந்த ஸ்கொயர் நமக்கு சொல்லியிருக்காங்க. சென்டரில் ஸ்கொயர் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த கிளாத் மெட்டீரியல்ஸை க்ராஸாக இதில் வச்சு ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு அதே மாதிரி நம்ம க்ராஸாக வச்சு நம்ம அடிச்சுட்டு வரும்போது அந்த டிசைன் அவங்க கேட்ட அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வர டிசைன் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துடும். பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த டிசைன். சிம்பிள்னு சொல்கிறோம், பட் ஆனால் அது கொஞ்சம் வேலை தான் அதிகம். பார்க்கலாம் அடுத்து என்ன. நியூஸ் பேப்பரில் இந்த டிசைன் ஃபுல்லாக இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். 2 ஸ்லீவுக்கும் தகுந்த மாதிரி இதை நம்ம இப்போ ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்லீவ் சென்டரில் ஓப்பன் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க போய் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கிற அந்த டிசைனை நம்ம கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு மேலே அந்த ஸ்லீவ் டிசைனை அது மேலே நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம நீட்டாக எட்ஜில் ஒரு தையல் போடுற போகிறோம். ஃபஸ்ட்டு எட்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
ஏன்னா ஆல்ரெடி ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் கொடுத்து அதை திருப்பி நம்ம அடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் பிசுறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எண்டு வரைக்கும் வந்து அழகாக இதை ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பக்கம் அடித்தாச்சு, அடுத்த சைடும் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஈவனாக வச்சு ஒரே அளவாக நம்ம தைக்கணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக வரும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற நியூஸ் பேப்பரை நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங்காண்டி தான் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அதில் ஸ்டிச் பண்ணுறது. ஜாயின் கொடுத்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம். அந்த தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிற பார்டரை கட் பண்ணி கீழே வந்து மடித்து அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்காக வந்திருக்கு பாருங்கள். சென்டரில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறேன். 2 ஸ்லீவுமே பாருங்கள் அழகாக நீட்டாக வந்துக்கு. இது வந்து எல்போ சைஸுக்கு வரைக்கும் இருக்கும். ஃப்ரண்டில் வந்து பிரின்சஸ் கட் கொடுத்துருக்குறோம். ஹேங்கிங் வந்து இந்த க்ரீன் கலரில் கிடைக்கல, ஸோ அதனால் காப்பரில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் நெக்கு வந்து டிசைன் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. வேறு ஒரு அர்ஜெண்ட் ஒர்க் வந்ததுனால அம்மாவுக்கும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஸோ அதனால் நான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா பா நெக்கு தான் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுலேயுமே வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறேன். அப்புறம் லேஸ் வச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். சென்டரில் வந்து அந்த சாரியோடைய பார்ட்ரு கொஞ்சம் கட் பண்ணி அதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பீட்ஸ் வந்து ஃப்ளவர் டிசைன் அதையும் வந்து சென்டரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஜிக்ஸாக் அடித்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.